வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் ஸ்டாண்ட் சேனல். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இந்த மந்த் ஆஃப் லஞ்சஸ் செஷன்ல இது ஒரு ஃபாலோ அப் செஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் பத்தி டீப் டைவா ஒரு செஷன் டிஸ்கஸ் பண்ணோம். தென் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் வந்து இதுக்கு முன்னாடி செஷன்ல இருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்றத குயிக்கா நம்ம ரீகேப் பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளிஃபைடா ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருந்தோம். ஸோ சால்விங் பிஸ்னஸ் ப்ராப்ளம் யூசிங் டெக்னாலஜி வித் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு டிசைன் கிரியேட் பண்றது இல்ல வந்து ஒரு பிசினஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்றது தான் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்சரை வந்து யாரு டிசைன் பண்றா, யாரு மேனேஜ் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு பர்சன் தான் மேனேஜ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சொல்யூஷனிங் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து அதுல இன்வால்வ். டிஃப்ரெண்ட் ஐடி ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இதுல ரோல் பிளே பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தின டீடைல்டு விஷயங்கள் தான் இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம ஆர்கிடெக்சர்ல என்னென்ன லெவல்ஸ் இருக்கு, ஐடி ஆர்கிடெக்ட்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்ட்ஸ் என்னென்ன ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த ரோல் பிளே பண்றதுக்கு என்னென்ன ப்ரீரெக்வசைட் இருக்கு, என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த செஷன்ல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் செஷன்ல வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்சருடைய டெஃபினேஷன் என்னன்றதை டிஃபைன் பண்ணியிருந்தோம். எப்பெல்லாம் நம்ம வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்சரை வந்து ப்ராப்பரா கொண்டு வரதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ப்ராப்பரான ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ் பண்ணாதான் நம்மளால அந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்சரை வந்து அரைவ் பண்ண முடியும். தென் நிறைய டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதுக்கு சோர்ஸாக இருக்கும். ஸோ ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், ஆர்எஃப்பி டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. தென் என்ன மாதிரியான ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டீம் வந்து டெலிவர் பண்ணணும், அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கும் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவான டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்சரில் என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். எந்தெந்த ஏரியாலாம் நம்ம வந்து கண்டிப்பாக கவர் பண்ணணும், டச் பண்ணணும் அப்படின்ற 5 விதமான விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன். பீப்புள், ஆர்கனைசேஷன், ப்ராசஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து காம்ப்ளைன்ஸ் வந்து வி ஹாவ் டு ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட். பட் இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடி ஆர்கிடெக்ட்ல வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் குரூப்பிங் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஐடி ஆர்கிடெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் அப்படின்ற மாதிரி மெனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடி ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களும் வந்து யூனிக்கா சில டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் ஒருத்தவங்களும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் கோலை அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் நீடை வந்து அட்ரஸ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய டாஸ்க்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க ரோல், அவங்க பிளே பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த டெலிவரபிள்ஸ் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் ஆல்மோஸ்ட் 40 to 50% ஓவர்லேப் ஆகலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஓவர்லேப் ஆகலாம். ஸோ அதில் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கிளியர் டிமார்கேஷன் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பர்டிகுலர் ரோல் வந்து நம்ம எடுத்து பண்ண போறோம் அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இந்த செஷன்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அட் அ வெரி ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆர்கிடெக்டோடைய கேட்டகரிஸ், அந்த ரோல் பிளே பண்றதை வந்து நம்ம வந்து 4 விதங்களா பிரிச்சுக்கலாம். ஸோ பிசினஸ் ஃபோக்கஸ்டா ஒரு செட் ஆஃப் ஐடி ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட், என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி வருவாங்க. நான் அது கேட்டகரிஸ் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். தென் வந்து வெண்டார் ஃபோக்கஸ்டாகவும் சில ஆர்கிடெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ யார் யார் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். தென் முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து டெலிவரி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ டெலிவரி ஃபோக்கஸ்ட் அப்படின்னும் போது ப்ராஜெக்ட் டெலிவரியாக இருக்கலாம், இல்லை வந்து மைக்ரேஷன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன்ஸ் டெலிவரியாக இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணியும் சில ஆர்கிடெக்சர் ரோல் இருக்கும். தென் டெவலப்பர் கேட்டகரி, அப்ளிகேஷன் கேட்டகரியில் வந்து சில செட் ஆஃப் ஆர்கிடெக்ட் ரோல்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 கேட்டகரிஸ்ல தான் ஐடி ஆர்கிடெக்டுடைய சப் கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அதை டீட்டெயில்டாக நம்ம ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இன் பேரலல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஆர்கிடெக்சரை வந்து நம்ம 3 லெவலா வந்து பிரிக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர், அந்த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் வந்து அதை வந்து டெலிவர் பண்ணுவார். பட் அந்த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ன்றது வந்து அட் அ வெரி ஹை லெவல் பிஸ்னஸ் லெவலில் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோடைய ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டாக அது அமையும். ஸோ என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு லெவல். அண்ட் தென் வி ஆல்சோ ஹேவ் செக்மெண்ட் ஆர்கிடெக்சர். அது வந்து ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். எத்தனை டிஃப்ரெண்ட்
பிசினஸ் யூனிட் இருக்கு, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எந்தெந்த லொகேஷன்ஸ்ல இருந்து அவங்க வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ரீஜன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அது வந்து செக்மெண்ட் ஆர்கிடெக்சர் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் லைன் ஆஃப் பிஸ்னஸ், அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் யூனிட்டை பேஸ் பண்ணி அது டிஃபர் ஆகும். தென் வி ஆல்சோ ஹேவ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்சர். சொல்யூஷன் ஆர்கிடெக்சர்ன்றது குளோபலா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு புது சேலஞ்ச் இருக்கலாம், இல்லை ஒரு புது நீட் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். நம்ம வந்து ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்லேருந்து கிளவுடுக்கு போகணும், இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க ஏதோ ஒரு அவுட்கம்காக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக தே மைட் ஹேவ் சம் நீட். ஸோ அது வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 லெவல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கோப் இருக்கு. ஸோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ன்றது குளோபலா எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும், அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓனர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், அண்ட் தென் சி கிளாஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கோப் வந்து இட் வில் கவர் ஆல் த ஏஜென்சிஸ், ஆல் த ஆர்கனைசேஷன். அண்ட் டீடைல்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப லோ லெவல் டீடைல்ஸ் இருக்காது, ஹை லெவல்ல தான் வந்து நம்ம டிசைனா இருக்கட்டும், டயக்ராம்ஸா இருக்கட்டும், வெரி ஹை லெவல்ல தான் இருக்கும். ஆனா வந்து இது பிசினஸோடைய விஷன் மிஷனுக்கு வந்து அலைன்டா இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் அவுட்கம்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற செக்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெசிபிக் லைன் ஆஃப் பிசினஸ், பிசினஸ் யூனிட் ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சரல் இன்ஃபர்மேஷன், ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் இதுதான் நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்க போறோம். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப டீடைல்டா ரொம்ப லோ லெவல்ல வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. டெக்னிக்கல் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸா இருக்கட்டும், அவங்க கிரியேட் பண்ற லோ லெவல் டிசைன்ஸா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா வந்து நிறைய டீடைல்டா வரும். பட் இது வந்து ஆப்ரேஷனல் அவுட்கம், ஒரு டெலிவரி ஆஸ்பெக்ட்ல வந்து டெலிவரி சென்ட்ரிக்கா இருக்கும் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட். ஸோ இது நம்ம டீடைல்டா என்னென்ன வந்து ஆர்கிடெக்சர் இருக்கு, அதை ஒன் பை ஒன்னா டீடைல்டா தனித்தனி செஷன்ல நம்ம பார்க்க போறோம். பட் அது போறதுக்கு முன்னாடி நம்ம ஐடி ஆர்கிடெக்டோடைய கேட்டகரிஸ் நான் சொல்லியிருந்தேன். ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்பிங் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அதுல வந்து என்னென்ன மாதிரியான சப் கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ இதுல அட் எ வெரி ஹை லெவல் உங்களுக்கு இது புரிய வைக்கணும் அப்படின்னா, ஐ வில் குவிக்லி ஷோ யூ சம்திங் ஹியர். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஃபோக்கஸ்ட், டெவலப்பர் ஃபோக்கஸ்ட், ஆப்ரேஷன்ஸ் ஃபோக்கஸ்ட் அண்ட் வெண்டர் ஃபோக்கஸ்ட்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஐடி ஆர்கிடெக்ட் ரோல்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டில் வந்து 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து அட் எ வெரி ஹை லெவல் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிச்சு அந்த டேட்டா சென்டருடைய ரியல் எஸ்டேட் சொல்கிறேன், அண்ட் different locations and the complete business view வந்து they will bring in. And then enterprise architectum வந்து பார்த்தீங்கன்னா complete end-to-end organization உடைய global perspective வந்து அவர் கவர் பண்ணுவாரு. Then chief architect ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா more like architecture review board and global-ஆ வந்து என்னென்ன different டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அது எல்லாமே அவர் வந்து இந்த சீஃப் ஐடி ஆர்கிடெக்ட் வந்து அதை வந்து கவர்ன் பண்ணுவார். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தென் வெண்டர் ஃபோக்கஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வரும். அந்த டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பட் அட் எ வெரி ஹை லெவல் இருந்து ரெண்டா இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒன்று வந்து இட் இஸ் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். they might be specific to a particular technology like AWS solutions architect-ஆ இருக்கலாம், இல்லை cloud architect-ஆ இருக்கலாம், அந்த மாதிரி சென்ட்ரிக்கா, இல்லை வந்து we can also call them as a solutions architect-னு சொல்லலாம். Azure solution architect or AWS solution architect or specific ஏரியா வந்து கவர் பண்ற ஒரு ஆர்கிடெக்ட், SAP-யோட ஆர்கிடெக்டா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன் Salesforce ஆர்கிடெக்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து வெண்டார் ஃபோக்கஸ்டா ஒரு பர்டிகுலர் வெண்டார் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆஃபரிங், ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு அதுல வந்து நம்ம ஆர்கிடெக்சர் வந்து ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. அதனால தான் இதுக்கு பேர் வெண்டர் ஃபோக்கஸ்ட். ஒரு வெண்டார் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம், அதை வந்து நம்ம எக்ஸல் பண்ணி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கொடுக்கறதா நம்ம வெண்டார் ஃபோக்கஸ்ட் கேட்டகரியில வரும். ஸோ டெலிவரி ஃபோக்கஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெலிவரியில நிறைய டிஃப்ரெண்ட் டெலிவரி இருக்கு. லைக் ப்ராஜெக்ட் டெலிவரி
சொல்லலாம் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் டெலிவரி சொல்லலாம். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் இப்போ மைக்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரேஷன் டீம் வந்து மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் வந்து இந்த மாதிரி வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டீம் இருப்பாங்க. மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆர் மைக்ரேஷன் ஃபேக்டரி இந்த மாதிரிலாம் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு பிஸ்னஸ் யூனிட் இருக்கும். ஸோ அதில் வந்து மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் மைக்ரேஷன்ஸோடைய டிசைன் அண்ட் அதை டெலிவரபிள்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஓன் பண்ணுவாங்க. தே வில் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், மைக்ரேஷன் இன்ஜினியர்ஸ் கூட தே வில் ஒர்க் வித் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஈவன் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் யூனிட்டாக இருக்கட்டும், தே வில் ஆல்சோ பிளே அ மேஜர் ரோல். பட் இந்த சைடில் இருக்க பிஸ்னஸ் ஃபோக்கஸ்ட் ரோல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸோடைய டாப் லெவல் பீப்புள், டாப் லெவல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கூடயும் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டு பி வெரி குட் இன் கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கஸ்டமர் கூட வந்து கிளியரா வந்து என்னென்ன டெலிவரபிள்ஸ் கொடுக்க போறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா ஆர்கிடெக்ட்டுக்குமே ரொம்ப அதிகமா தேவை. ஸோ அது எந்த லெவல்ல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து இட் வில் பிளே a மேஜர் ரோல். ஏன்னா அப்பதான் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த இவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து தே வில் கம்ப்ளீட்லி ஓன் இட் அண்ட் டெலிவரின்றது வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ டெலிவரி ஃபோக்கஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து டெலிவரிலையும் இருக்கு. லைக் கால் ஆப்ரேஷன்ஸ் டெலிவரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஆட்டோமேஷனுக்கே தனியா வந்து ஆட்டோமேஷன் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. தென் நெட்வொர்க் ஸ்பெசிஃபிக்காக நெட்வொர்க் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, கிளவுட் ஸ்பெசிஃபிக்காக கிளவுட் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, தென் வாட் வி கேன் கால் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய கேட்டகரிஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் ஓரியன்டாக சொல்லிட்டே போகலாம். ஈவன் சைட் ரிலையபிலிட்டி ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் சிமிலர் டெவாப்ஸ் ஆர்கிடெக்ட் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் எதர் கேட்டகரைஸ் இட் இன்டு டெவலப்மெண்ட் ஆர் ஈவன் இன்டு டெலிவரி ஃபோக்கஸ்டாகவும் நம்ம வந்து அதை அவங்களை ஆட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல டெவலப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் தென் டேட்டா ஆர்கிடெக்ட்ஸ், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் ஆர் லெட்ஸ் சே டெவாப்ஸ் ஆர்கிடெக்ட்னு இப்போ நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து சப் கேட்டகரிஸ் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ல இருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் லேயர்லையும் என்னென்ன நடக்கும், என்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் அந்த ஆர்கனைசேஷனுடைய கம்ப்ளீட் செட் ஆஃப் பீப்புள் அந்த மெயின் ஃபோக்கஸே வந்து அவங்களுடைய ரோல் படி ஐடி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்களா, ஆர்கனைசேஷனுடைய கோலுக்கு அலைன்டாக வந்து அந்த பர்டிகுலர் சிஸ்டம்ஸ்லாம் வந்து நமக்கு டெலிவரபிள்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய வியூ, அதாவது பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக் ஆர்கிடெக்டோடைய வியூ எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா என்டர்பிரைஸ் லெவலில் இருக்கும். அதாவது ஆர்கனைசேஷன் வைடு வந்து ஓவர் ஆர்க்கிங் வியூ அவங்க பார்ப்பாங்க. அது டெக்னாலஜியாக இருக்கட்டும், அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ராசஸீஸாக இருக்கட்டும், ரூல்ஸாக இருக்கட்டும், பாலிசிஸாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட் எ வெரி ஹை லெவல் வந்து ஓன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய ரோல் வந்து இட் இஸ் அந்த பிஸ்னஸ் சைட், அதாவது ஸ்ட்ராட்டஜி வைஸாக வந்து அவங்க வந்து யோசிச்சு அவங்க வந்து அவங்களுடைய அப்ரோச் வந்து இட் ஹேஸ் டு பி ஹோலிஸ்டிக், மல்டி டைமென்ஷனலாக பிஸ்னஸ் ஆர்கிடெக்சரை வந்து சொல்யூஷன் பண்ணுறது அவங்களுடைய வேலை. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டார்கெட் ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து தே வில் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் ஃபோக்கஸில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட், என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட், சீஃப் ஆர்கிடெக்ட் ஒருத்தவங்களுடைய ரோல், அவங்க என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும், என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து வெண்டார் ஃபோக்கஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்டார் வந்து சொல்யூஷன் ஸ்பெசிஃபிக், டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. அதாவது ஒரு எஸ்ஏபி ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு மெயின் ஃப்ரேம் ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் வர்ச்சுவலைசேஷன் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அது வந்து சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி பிஸ்னஸ் கோலை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்க ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் லெவலில், சர்வீஸ் லெவலில் வந்து அவங்க வந்து தே வில் ஹாவ் டு ஃபோக்கஸ் லைக் ஏடபிள்யூஎஸ் ஸ்பெசிஃபிக்காக, எஸ்ஏபி ஸ்பெசிஃபிக்காக, சேல்ஸ் ஃபோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக, கூகுள் கிளவுட், விஎம்வேர், இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃபரிங் ஒரு சர்வீஸ் கம்பெனியோடைய ஆஃபரிங்கை வந்து அந்த பிளாட்ஃபார்மை வந்து டீப் டைவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் வெண்டார் ஃபோக்கஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்ட், அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட் இவங்க தான் வந்து எவால்வ் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக மாறுவாங்க. தென் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆர்கிடெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ஆர்கிடெக்ட் ஆர் வெண்டர் ஆர்கிடெக்ட்னு சொல்லலாம். இவங்க வந்து தே வில் டெஃபினெட்லி இன்டராக்ட் வித் பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் கொடுக்கக்கூடிய டீமாக இருக்கட்டும், இல்லை என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் தரக்கூடிய டீம் கூட கண்டிப்பாக தே வில் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்போ தான் வந்து
they can improve the systems specific to the business need. அவங்க பிசினஸ் ஆர்கிடெக்சருக்கு அலைண்டா ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம் வந்து அப்படிதான் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெவலப்பர் ஃபோக்கஸ்ட் இருக்கு. டெவலப்பர் ஃபோக்கஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட், டேட்டா ஆர்கிடெக்ட் எல்லாம் வந்து சிஸ்டம் டிசைனை வந்து ப்ரோக்ராமிங் லெவல்ல வந்து கவனிச்சு இது பண்ணுவாங்க. அதாவது என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஃபாலோ பண்றாங்க, அது என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்கு, என்னென்ன அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம எவால்வ் பண்ண முடியும். லைக் கரண்டா வந்து வாட் கைண்ட் ஆஃப் அஜைல் மாடல் இருக்கு அப்படின்னா அந்த அஜைல் மாடல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியுமா, இல்லை ஆல்ரெடி டெவ்செக்ஆப்ஸ் மாடல் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை வந்து பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றது வந்து அந்த ஆர்கிடெக்டுடைய ஃபோக்கஸ் ஏரியாவா இருக்கும். ஸோ இந்த ஆர்கிடெக்ட் வந்து கண்டிப்பா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில ஆர்கிடெக்ட் வந்து ப்ரோக்ராமிங் லெவல்ல இருந்து வந்திருப்பாங்க. பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஹேண்ட்ஸ் ஆன் வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்திருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி much helpful for this role. Software development framework and even data architectsலாம் வந்து database backgroundல இருந்து வராங்க, இல்ல வந்து டேட்டா கரிக்குலம் படிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி மச் யூஸ்ஃபுல். அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக இதில் வந்து அடாப்ட் ஆக முடியும். ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணும் போது எந்தெந்த விதமான ஃப்ரேம் ஒர்க் எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஆர்கிடெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து டெலிவரி ஃபோக்கஸ்ட் ஆர்கிடெக்ட். அதாவது கிளவுட் டெலிவரியா இருக்கலாம், நெட்வொர்க் டெலிவரியா இருக்கலாம், செக்யூரிட்டி, சைட் ரிலேபிலிட்டி, ஆட்டோமேஷன். ஸோ இதெல்லாம் வந்து குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆர்கிடெக்ட்னு சொல்லலாம், டெலிவரி ஃபோக்கஸ்ட் ஆர்கிடெக்ட் சொல்லலாம். இவங்க எல்லாம் வந்து மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன்டு ப்ராஜெக்ட் ஆர் ஆப்ரேஷன்ஸ் டெலிவரியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ரேஷனல் ரிசோர்சஸ், அந்த கேப்பபிலிட்டிஸ், அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எந்தெந்த இடத்துல வந்து ட்ரைனிங் தேவைப்படுது, என்ன மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தேவைப்படுது, டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் வந்து அப் டு டேட் வந்து மெயின்டைன் பண்றது, அந்த ஸ்பெசிஃபிக் ரன் புக் கிரியேட் பண்றது, பிளே புக் கிரியேட் பண்றது. இவங்களுக்கு வந்து டீப் டைவ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் இருக்கும். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, லைக் செக்யூரிட்டி ரிலேட்டடா, நெட்வொர்க் ரிலேட்டடா, அண்ட் அகெயின் வந்து என்னென்ன மாதிரியான ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். ஈவன் இதுல வந்து டெலிவரி ஃபோக்கஸ்டா வந்து ஈவன் யூ கேன் கால் டிசாஸ்டர் ரெக்கவரி ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, பிசினஸ் கண்டினியூட்டி ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய சிஸ்டம் லெவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து டீடைல்டாக தெரிஞ்சிருக்கும். அப்பதான் வந்து அவங்க டிசாஸ்டர் ரெக்கவரி எக்ஸிக்யூட் பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டெஸ்டிங் ஆக்டிவிட்டியை வந்து பண்றதா இருக்கட்டும், அவங்களால வந்து டீப் டைவா பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி ஃபோக்கஸ்ட் மோர் ஆன் த ஆப்டிமைசேஷன் சைட் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கொண்டு வரது, பெஸ்ட் ப்ராக்டிசஸை மெயின்டைன் பண்றது, ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து சிஸ்டம் லெவல்ல, அப்ளிகேஷன் லெவல்ல வந்து தே வில் ஓன் இட் அண்ட் டெலிவர் இட். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா ஈச் அண்ட் எவ்ரி ரோல்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேட்டகரிஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஐடி ஆர்கிடெக்சர்ல வந்து சொல்யூஷன், செக்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது வந்து நம்ம வேற விதமாகவும் சொல்லலாம். டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர், செக்மெண்ட் ஆர்கிடெக்சர் ஆர் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து எந்த லெவல் ஆஃப் கவரேஜ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க கவனிச்சிங்க அப்படின்னா டெக்னாலஜி ஃபோக்கஸ் வந்து எதுல அதிகமான டெப்த் இருக்கும்னா டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய டெலிவரபிள்ஸ், டாக்குமெண்டேஷன், ஆர்டிஃபேக்ட்ஸ்ல வந்து டெக்னாலஜி ஃபோக்கஸா நிறைய விஷயம் அதை வந்து இன்டெப்தா கவர் பண்ணுவாங்க. அண்ட் தென் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பேலன்ஸ்ட். ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸாகவும் இருக்கும், தென் டெக்னாலஜி ஃபோக்கஸாகவும் இருக்கும். ஸ்ட்ராட்டஜின்றது பிசினஸ் ஃபோக்கஸ், பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவும் கவர் பண்ணுவாங்க. டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவும் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து ரெண்டு சைட்லயுமே பிரெத் அண்ட் டெப்த் வந்து ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபோக்கஸும் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் டீடைல்டா கவர் பண்ணுவாங்க. வேற என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ்டா தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுல கவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம கம்பேர் பண்ணி கத்துக்கலாம். லைக் சொல்யூஷன் ஆர்கிடெக்சருக்கும் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், எப்படி அவங்க வந்து கவர் பண்றாங்க என்னன்றத ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுப்போம் லெவல்ஸை. ஸோ இப்போ ஆர்கிடெக்சர்ல வந்து 3 லெவல்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்சரை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் தே வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் ஸ்ட்ராட்டஜி, தே வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் பிசினஸ் சென்ட்ரிக். எப்படி வந்து பிசினஸோடைய அவுட்கம் வந்து கொண்டு போகலாம், எப்படி ஆர்கனைசேஷனுடைய விஷன், கோல்ஸ், அந்த மிஷனுக்கு வந்து அலைன்டா நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட்
காம்ப்ளைன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்யூஷன் ஆர்கிடெக்சரில் டெக்னாலஜி ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும்? என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சரில். லாங் டேர்ம் பிளானிங் எதில் அதிகமாக இருக்கும்? என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர். ஏன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் வந்து இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு இப்போ என்ன நீட் இருக்கோ அதுக்கு தான் வந்து சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து என்ன ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்றத வந்து இவங்க ஒரி பண்ணிட்டு இருக்க முடியாது. வேற என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் டீம் வந்து அதை வெயிட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான ரிலீஸ் வரப்போகுது, எந்த பர்டிகுலர் ஃபீச்சரை எங்க நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், இன்வால்வ் பண்ணலாம், எங்க பட்ஜெட் இருக்கு, எந்த இடத்துல வந்து ஸ்கோப் இருக்கு, இந்த பர்டிகுலர் புது விஷயத்தை வந்து எங்க கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ்டா வந்து நிறைய திங்க் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் பிளானிங் வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். வேற சொல்யூஷன் ஆர்கிடெக்சர்ல இப்ப கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கு, என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து இட் வில் பி மோர் ஃபோக்கஸ். அப்ப ஷார்ட் டேர்ம் பிளானிங் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்சர்ல வந்து இட் வில் பி அப்ராப்ரியேட். என்டர்பிரைஸ் வைட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஐடி ஸ்ட்ராட்டஜி வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல நம்ம பார்க்க முடியும். என்ன மாதிரியான பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் நம்ம பண்றோம், ஃப்ரண்ட் எண்ட்ல என்னென்ன யூஸ் பண்றோம், ஃபுல் ஸ்டாக்கா வந்து எப்படி இருக்கு, தென் டேட்டா பேஸ்ல என்னென்ன யூஸ் பண்றோம், என்ன மாதிரியான இன்டெகிரேஷன்ஸ் இருக்கு, கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் என்டர்பிரைஸ் லெவல் வியூ, அந்த ஹோலிஸ்டிக் வியூ வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல நமக்கு கிடைக்கும். பட் டெப்த் இருக்காது. ஓகே, டெக்னிக்கல் டெப்த் இருக்காது. பட் கண்டிப்பா அந்த பிசினஸ் வியூ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி பிசினஸ் கொண்டு போறாங்க, என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரப்போகுது, அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கிளியர் கட்டா ரொம்ப டீடைல்டா இன்டெப்தா வேணும் அப்படின்னா நம்ம சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ல போய் பார்க்கும்போது இன்டெப்தா நம்ம டெக்னாலஜி வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இட் வில் ப்ரொவைட் யூ ஓவரால் ஓவர்ஆர்க்கிங் ஸ்ட்ராட்டஜிக் வியூ அண்ட் ஹோலிஸ்டிக் வியூ வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஆர்கனைசேஷனுடைய கம்ப்ளீட் ஆப்ரேஷன்ஸ், அந்த சிஸ்டம்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர், அதுக்கு எல்லாமே வந்து இதுல வந்து இட் ஹேஸ் டு கவர். ஸோ அதனால தான் இந்த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல நம்மளுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், டெக்னாலஜி ஆர்கிடெக்சர், அது எல்லாமே கொஹிரன்ஸா இருக்கும் இந்த இடத்துல பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ல. ஸோ மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜியில எப்போ இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான இன்டெகிரேஷன்ஸ் வரப்போகுது, என்ன மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணலாம், என்ன மாதிரியான ஓவரால் ஆர்கனைசேஷன் லெவல் கவர்னன்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஓவரால் ஆர்கனைசேஷன் லெவல்ல வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வேறஸ் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து தே வில் பி ஆக்குபைட் வித் ஃபைண்டிங் அ டெக்னிக்கல் அப்ரோச். ஒரு பர்டிகுலர் பிசினஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு டெக்னிக்கலா என்ன இப்போதைக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன ஃபீச்சர் இருக்கு, என்ன அப்ரோச் இருக்குன்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் வந்து டெக்னாலஜி சொல்யூஷன் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி அலைன் பண்ண முடியும்ன்றத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வேறஸ் ரெண்டு பேருக்குள்ள இன்டர்ஆப்பரபிலிட்டி அந்த ஆப்டிமைசேஷன்ன்றது தான் வந்து காமன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பட் இதுல வந்து நம்ம வி ஹேவ் டு பேலன்ஸ் தீஸ் திங்ஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்டோடைய கவரேஜ் எப்படி இருக்கும், எந்த லெவலில் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் வந்து மெயினாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்ன இப்போதைக்கு வந்து எந்த கோடு கிரியேட் பண்ணுறாங்க, என்ன அப்ளிகேஷனுக்கு என்ன டெக்னிக்கல் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுறாங்க, பேக் எண்ட் டெவலப் பண்ணுறாங்க, அண்டர்லைங் ஹார்ட்வேர் என்ன யூஸ் பண்ணுறாங்க, கிளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர் யூஸ் பண்ணுறாங்களா, என்ன மாதிரியான டிசைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது டெக்னிக்கல் ஆர்கிடெக்சரில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் வந்து எண்ட் டு எண்ட் அந்த சிஸ்டமோடைய டீப் லெவல், அந்த டீப் டைவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் ஃபங்க்ஷனல் ரெக்வஸ்ட், ஃபங்க்ஷனல் ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்எஃப்எஸ்ஆர்ஸ்னா நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் வந்து என்எஃப்ஆர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் எஃப்ஆர்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் கவர் ஆகிறது வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல வந்து ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் கவர் ஆகும். சொல்யூஷன் ஆர்கிடெக்சர்லையும் இட் வில் பார்ஷியலி கெட் கவர்ட் அட் போத் த ஏரியாஸ். பட் இதில் வந்து சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல வந்து தே வில் பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் த டெக்னிக்கல் காம்பனன்ட் வித் இன் த சிஸ்டம். ஓகே, இது வந்து டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன், கான்ஃபிகரேஷன், அந்த என்னென்ன மாதிரியான இன்டெகிரேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகுது, நெட்வொர்க் லெவலில் எப்படிலாம் கம்யூனிகேஷன் நடக்குது, என்ன மாதிரியான டேட்டா பேஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றது டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர்ல வந்து கம்ப்ளீட் சிஸ்டமோடைய டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன், கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அப்போ டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த எக்ஸாம்பிள்ல வந்து சிஸ்டம் ஆர்கிடெக்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஐ எம் கமிங் ஃப்ரம் சிஸ்டம் ஆர்கிடெக்ட் பேக்ரவுண்ட். ஸோ சிஸ்டம் ஆர்கிடெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன பர்டிகுலர் டெக்னாலஜி சூஸ் பண்றாங்க, என்ன கிளவுட் சூஸ் பண்றாங்க, என்ன ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றாங்க, என்ன வர்ச்சுவலைசேஷன் லேயர் சூஸ் பண்றாங்க, அந்த சிஸ்டம் இன்டர்ஃபேஸஸ்லாம் இதில் கனெக்ட் ஆக போகுது, என்ன
என்ன மாதிரியான டேட்டா மாடலுக்கு என்ன டேட்டா பேஸ் சூஸ் பண்றோம், ஸோ இதோடைய டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி என்ன, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இவங்களும் கவர் பண்ணுவாங்க. தே வில் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் த ஸ்கேலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கன்சிடர் இட். அண்ட் மீன் வைல் வந்து இங்கே கவனிச்சோம் அப்படின்னா நிறைய ரோல்ஸ் அதிகமாக சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தே வில் கவர் ஃபார் அ பர்டிகுலர் என்டையர் அப்ளிகேஷன் ஆர் என்டையர் பிஸ்னஸ் யூனிட்டோட ஏரியா வந்து கவர் பண்ணுவாங்க. சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் நீடுக்கு எப்படி நம்ம வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸோடைய ஆர்கிடெக்ட், அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட் அவங்கள்ட்டேருந்து வந்து எப்படி இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு ஒரு கொலேட் பண்ணி ஒரு டெலிவரபிள் கொடுக்கணும் அப்படின்றது வந்து தே வில் கவர். ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து தே வில் ஆல்சோ கவர் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி, மெயின்டைனபிலிட்டி, இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் வந்து கிளவுட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா நிறைய அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும் போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. ஸோ என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்றவர் வந்து கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் அந்த போர்ட்ஃபோலியோ, எண்ட் டு எண்ட் ப்ரோக்ராம் ரிலேட்டடா வந்து எண்ட் டு எண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு தெரியும். தே ஆர் கவரிங் அக்ராஸ் வேல்யூ ஸ்ட்ரீம்ஸ், அக்ராஸ் லைன் ஆஃப் பிசினஸ், அக்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அக்ராஸ் பிசினஸ் யூனிட் வந்து அவங்களுடைய ஸ்கோப் இருக்கும். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து இட் வில் நாட் பி அக்ராஸ் ஸ்ட்ரீம்ஸ் பட் அக்ராஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும் அண்ட் தே வில் கவர் குட் அமௌண்ட் ஆஃப் ஏரியா. தென் சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்ட் வந்து ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 3 ஆர்கிடெக்சர் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர், சொல்யூஷன் ஆர்கிடெக்சர், டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ன்றது வந்து என்டையர் ஆர்கனைசேஷனுடைய ஸ்கோப் வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. வேற சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் வந்து ஸ்பெசிஃபிக் பிசினஸ் யூனிட்டை வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. அண்ட் தென் இவங்க வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து கவர் பண்ணுவாங்க. என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா கரண்ட் பிசினஸ் ரெக்யர்மெண்ட் என்ன, கரண்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி அதை ஃபியூச்சரிஸ்டிக்காவும் யோசிப்பாங்க, எப்படி ஸ்கேலபிளா இருக்கலாம், எப்படி ஃபிளெக்சிபிளா இருக்கலாம், எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து அடாப்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலான்றதையும் யோசிப்பாங்க. பட் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா ரொம்ப லாங் டேர்ம் பிளானிங் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் அந்த நேம்லேயே இருக்கு, இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் காம்பனன்ட். என்ன மாதிரியான அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், என்ன மாதிரியான சிஸ்டம் யூஸ் பண்றோம், என்ன மாதிரியான வர்ச்சுவலைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றோம், ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் அப்ராப்ரியேட் டெக்னாலஜி சூஸ் பண்றது, அந்த இன்டர்ஃபேஸ் சூஸ் பண்றது எல்லாமே இங்க இருக்கும். ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் வில் டாக் டு பிசினஸ் லீடர்ஸ், சி கிளாஸ் பீப்புள் அண்ட் டைரக்டர்ஸ், ஐடி லீடர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ், அவங்க கூட வந்து அவங்க பேசிட்டே இருப்பாங்க அடிக்கடி அவங்களுடைய இன்வால்மெண்ட். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட், பிசினஸ் ஓனர்ஸ், எண்ட் யூசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்க கூட நிறைய அவங்க பேசுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் தே நோ வெதர் தே ஆர் டெலிவரிங் த ரைட் பிஸ்னஸ் சொல்யூஷன் அந்த பர்டிகுலர் எண்ட் யூசருக்கு வந்து கரெக்டான இதுதான் அட்ரஸ் பண்றாங்களான்றது தெரிய வரும். டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்றது வந்து டெவலப்பர்ஸ் கூட, இன்ஜினியர்ஸ் கூட, டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் கூட, எஸ்எம்இஸ் கூடலாம் வந்து அவங்க வந்து தே வில் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல வந்து கிளியர் கட்டா லாங் டேர்ம் ஐடி ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான டூல்ஸ், டெக்னாலஜிஸ், ரோட் மேப் என்ன அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ல, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வந்து, கார்பரேஷன்ல வந்து இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூ கொடுக்கும். சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சிஸ்டம், ஒரு சேல் சிஸ்டமா இருக்கலாம், ஒரு ரீட்டைல் கம்பெனில ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்லைன் சிஸ்டமா இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை வந்து சொல்யூஷன் பண்றது, கவர்ன் பண்றது சொல்யூஷன் ஆர்கிடெக்சர். வேற வந்து ஸ்பெசிஃபிக்கா டேட்டா பேஸ், ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் மிடில் வேர் ஆர் ஒரு பர்டிகுலர் வர்ச்சுவலைசேஷன், அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ இப்போ நமக்கு வந்து ஐடி ஆர்கிடெக்ட் ரோல்ஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து இருக்கு. அதாவது பிசினஸ் ஆர்கிடெக்ட்னா என்ன, என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி 4 கேட்டகரி ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து இருக்கு. 4 டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ரோல் பிளே பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும், எந்த இடத்துல இருந்து டெக்னாலஜி ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும், எந்த ஆர்கிடெக்ட் வந்து டெக்னாலஜி அதிகமா பார்ப்பாரு, ஸ்ட்ராட்டஜியை வந்து லிமிட்டடா பார்ப்பாரு அப்படின்றது வந்து இதுல கிளியரா உங்களுக்கு தெரியும். ஸோ வேறஸ் வந்து பிசினஸ் ஆர்கிடெக்டும் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டும் தே வில் பி லுக்கிங் மோர் ஆன் த ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ். எஸ்பெஷலி பிசினஸ் ஆர்கிடெக்ட்ன்றவர் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்ப்பாரு. ஸோ ஒன் பை ஒன்னா பிசினஸ் ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ரீ ரெக்வசைட் இருக்கு, என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட்டுக்கு என்ன மாதிரியான
ப்ரீரெக்வசைட் ஸ்கில்ஸ்லாம் நமக்கு வேணும், என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம அப்கமிங் அடுத்த செஷன்ல டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி சொல்யூஷன் ஆர்கிடெக்டை பத்தி நம்ம 3-4 செஷன்ஸ் வந்து அதை இன்டெப்தா பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இப்போ நிறைய பேர் வந்து அஜூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஆர் ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்லாம் வந்து ஆகணும்னு நிறைய பேர் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா அதிகமான செஷன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஈவன் அந்த டெக்னிக்கல் சைடு இட் வில் ஹேவ் a good level of balance. ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் ஆர்கிடெக்சரும் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சரும் இட் வில் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். நிறைய டிஃப்ரெண்ட் இன்டெகிரேஷன்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் வந்து வியூ வந்து அவங்க இது பார்த்துப்பாங்க. ஸோ அது சிஸ்டம்ஸாக இருக்கலாம், இல்லை டேட்டாவாக இருக்கலாம், ப்ராசஸஸாக இருக்கலாம். இட் வில் ஹேவ் எ வெரி குட் லெவல் ஆஃப் இன்டெகிரேஷன் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர். அதே மாதிரி என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சரும் சொல்யூஷன் ஆர்கிடெக்சரும் இட் வில் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அந்த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டுக்கும் சொல்யூஷன் ஆர்கிடெக்டோடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் மிரர் த டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜி அண்ட் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன். இது ரொம்ப முக்கியம். ஸோ தே ஹேவ் டு ஒர்க் வெரி closer to each other and அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து EA-வோட ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கும், வேற SA-வுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணுறதா இருக்கும். பட் தே வில் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட். த ரிலேஷன்ஷிப் வில் பி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். அண்ட் தென் அதே மாதிரி சொல்யூஷன் ஆர்கிடெக்டும் டெக்னிக்கல் ஆர்கிடெக்டும் தே வில் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட். அதில் இன்டெப்த்தாக வந்து நமக்கு டெக்னாலஜிக்கல் இன்சைட் வேணும், அந்த SME இருந்து நமக்கு டீடைல்டாக சப்போர்ட் வேணும் அப்படின்னா தென் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் வில் பி சப்போர்ட்டிங் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ் வில் சப்போர்ட் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட். அண்ட் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இன்கேஸ் உங்க ஆர்கனைசேஷன்ல பிசினஸ் ஆர்கிடெக்ட்னு ஒரு ரோல் இருக்கு, ஒரு லெவல் இருக்கு அப்படின்னா தே வில் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் பிசினஸ் ஆர்கிடெக்ட்ஸ். பட் ஆல்மோஸ்ட் நிறைய ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. மற்றபடி வந்து எஸ்எம்இஸ் வச்சு இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த இடத்துல வந்து தனியா வந்து பிஸ்ஆப்ஸ் டீம் இருப்பாங்க, பிசினஸ் ஆபரேஷன்ஸ் டீம், அவங்களே அதை ஹேண்டில் பண்ணலாம். பட் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லயும் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் அண்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து வெரி காமன். அண்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ஸ்பெசிபிக் டெக்னாலஜிக்கு வந்து தனித்தனியாக இருப்பாங்க. இப்போ ஒரு எஸ்ஏபின்னு ஒரு தனி டீம் இருக்காங்க அப்படின்னா அதில் எஸ்ஏபி ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. விஎம்ஆர்னு ஒரு தனி டீம் இருக்காங்கன்னா விஎம்ஆருக்கு தனியாக ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. பட் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இது ஒரு மிட் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் போனீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிஸ் உங்களால் பார்க்க முடியும். பட் ஸ்மால் டு மிட் சைஸில் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி டு கம்பெனி. ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து டீடைல்டாக ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ஆர்கிடெக்சர் ரோல்ஸ்க்கும் என்னென்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான லேர்னிங் கர்வ் இருக்கு அப்படின்றதெல்லாம் டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.